டெய்லியுமே சிம்பிளா ஏதாவது ஒன் பாட் ரைஸே வச்சு சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. அந்த வகையில இன்னைக்கு வந்து ரச சாதம் தான் செஞ்சிருந்தேன். அதுக்கு வந்து சைடிஷா வந்துட்டு தம்பிக்காகவே ஈரல் மட்டும் தனியா வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இடிகல்ல வந்துட்டு மிளகு, சீரகம் 2த்தையும் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம். இங்கிட்டு வந்து தக்காளியையும், புளி தண்ணியும் நல்லா கரைச்சு வச்சுக்கலாம். இந்த ரச சாதத்துக்கு வந்து தண்ணி கன்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் அதாவது 5 கிளாஸ் தண்ணி ஊத்தணும் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இல்லன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். 2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம 4 கிளாஸ் தண்ணி ஊத்துவோம். ஆனா இந்த இடத்துல 8 கிளாஸ் தண்ணி ஊத்தணும். கரெக்டா குழஞ்சு சூப்பர்பா வந்துரும். லாஸ்ட்ல வந்துட்டு மஞ்சள் பொடியும், பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்படியே சைட் பை சைடா வந்து லெஸ்ஸியும் போட்டு குடிச்சிட்டோம். இந்த சைடு அப்படியே ஈரல் கிரேவியுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. மேபி உங்களுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா, இந்த சைடு வந்து தண்ணிய கொதிக்க வச்சுட்டு, அத வந்துட்டு ஊத்தி கொஞ்சம் குழைவா கிண்டுனீங்க அப்படின்னாலும் டேஸ்ட்டும் சூப்பர்வா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.